ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப்பிக்கில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வந்து டாப்பிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தந்தலை முருகன் பற்றின அத்தியாய புராண வரலாறு சுருக்க வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதாவது எந்தெந்த மாதிரி டாப்பிக்கில் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து வரும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ என்னது அப்படின்னா, பிரம்மாண்ட சிருஷ்டியில் தந்தலைமலை எப்படி உருவானது, சத்திய யுகத்தில் ரிஷிகளின் தவத்தின் இடம், சிவன் தந்தலைமலையை பார்த்து அருளிய வரம் என்ன, அக்னி தேவரின் அயராத தபஸ், மலைக்கு தந்தலை என்ற பெயர் வந்ததற்கான புராண வரலாறு, தெய்வங்கள் இறங்கி வந்த புனித நிலம் என்று தந்தலை மலை ஏன் அழைக்கப்படுகிறது, வேத ஒளிகள் ஒலித்த தியானத்தலம் எது, ரிஷிகளின் முயற்சியால் மலை சக்தி பெறும் தருணம், சிவபெருமானின் திருவருள், மலைக்குள் புதைந்துள்ள பஞ்சபூத சக்திகள். அடுத்தது முருகனுடைய அவதாரம் மற்றும் தந்தலை தொடர்பாக வந்து வீடியோஸ் வரும். சக்தியின் தீஜோதி மூலம் முருகன் அவதாரம், 6 முகங்களின் அர்த்த ரகசியம், தெய்வங்கள் முருகனை தந்தலை மலைக்கு அழைத்த வரலாறு, கார்த்திகை மாதத்தில் நடக்கும் பூஜை, தந்தலை மலையின் முருகன் தியானம், முதலில் மலையில் திறந்த திவ்ய ஜோதி, பிரம்ம தேவருடன் முருகனின் உரையாடல், தந்திர ஆகம ரகசியங்கள், முருகனால் அருளப்பட்டது எப்படி, அசுரர்கள் அழிந்த புனித நாள் பற்றிய விரிவான விளக்கம், முருகன் தந்தலை மலைக்கு தியானத்தலம் என வரம் வழங்குதல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகள், தேவர்கள், அசுரர்கள் அவர்களுடைய வரலாறு வரும். அதாவது அகவல ரிஷி தியானம், வேத வயம் ரிஷியின் யாகம், தந்தலை மலையின் கீழ் இருக்கும் ரிஷி குகைகள், தேவர்களின் தியான குருக்கள், தேவியின் சந்நிதி உருவான நாட்கள், யோகி சித்தர்களின் வருகை, பஞ்ச சித்தர்களின் அருள் உரை, அசுரர்களின் பழி தீர்க்க விரும்பிய காலம் எது, முருகன் மற்றும் அசுரர்களுடைய மோதல்கள், சூரபத்மனுடைய போர் நினைவுகள் ஒரு விரிவாக்கம், கந்த நாதத்தை முருகன் தந்தலை மலையில் பரப்பியது, யாக ஞானத்தின் அருள், தேவர்கள் பெற்ற பாதுகாப்பு மற்றும் தந்தலை மலைக்கு காவலனான ஹனுமன், ஹனுமானின் ஜோதி அருளின் காட்சி, வான தேவர்களின் தியானம், அசுரர்கள் கட்டிய மாய பாறைகள் பற்றிய விளக்கமும், அந்த மாயம் அழிந்த இரகசிய நாள் பற்றியும், புனித நாதத்தின் பிறப்பு மற்றும் மலையின் அடியில் இருக்கும் சிவ துளசி வனம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு தந்தலை முருகனின் தியான ரகசியங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் சம் வீடியோஸ் வரும். முருகன் தியானத்தில் அமர்ந்த தருணம், தியான வடிவில் தோன்றிய ஒளி வளையங்கள், ஜபம், நாதம், ஒளி, ஆறுமுக நாதன் எனப்படும் இரகசிய மந்திரம், தந்தலை மலையில் திறக்கும் சக்கரங்கள், ரிஷிகள் ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தனர், மலையின் சக்தி பீடமாக மாறிய காலம், மலையை காப்பது நாகசக்தி, தந்தலை முருகனின் தந்திர அருள்வாக்கு, குகைகளின் அமானுஷ்ய அதிசயங்கள், தியானத்தில் காணப்படும் ஒளி மனிதரின் மாற்றம், ஒளி உடலாக மாறும் யோக நிலை, பிரம்மாண்ட ஒளி தெய்வீக காட்சி, மலையில் கேட்ட ஆண் குரல் ரகசியம், யாருக்கு மட்டும் அந்த குரல் கேட்கும், அம்மன் சக்தி ஏன் இங்கு உயர்ந்து கிடக்கிறது, மலையில் இறங்கும் யோக நாடிகள், புனித காற்றின் தெய்வீக உள் உறுதி, தந்தலை மலையில் யாராலும் செல்ல முடியாத இடங்கள் ஒரு விரிவான விளக்கம், அவற்றில் உள்ள மூடிய சக்திகள் பற்றிய வீடியோவும் நெக்ஸ்ட் வரும். அடுத்ததாக திருப்பத்தூர் தந்தலை முருகனின் அருள்கள் பற்றிய வீடியோக்களும் தொடர்ந்து வரும். 16 அருள்களின் பிறப்பு, உன்னை தேடும், அதாவது உண்மையை தேடக்கூடிய உயிர்களுக்கு கிடைக்கும் அருள், கனவில் முருகன் தோன்றும் தருணங்கள், யார் யாரை முருகன் தேர்ந்தெடுப்பார், ஏன் சிலருக்கு மட்டுமே இந்த முருகனின் காட்சி, தந்தலை முருகனின் உத்தரவுதான் என்ன, ரிஷிகளுக்கு அளித்த ரகசியங்கள் என்ன, மனசாட்சியை சுத்தம் செய்யும் சக்தி எது, குடும்பத்தினருக்கு அமைதி தரும் அருள் எது, துன்பங்களை கரைக்கும் வேகம் எது, நோய் நீக்கும் அருள் யாருடைய அருள், மன நெருக்கடி தீர்க்கும் சக்தி, தவறான உறவுகள் விலகும் சாபம் நீக்கும் தெய்வீக நாள், வாழ்வில் வழிகாட்டும் ஒளி, யோகநாதத்தின் அருள் எத்தனை தலைமுறைக்கும் பாதுகாப்பு, நம்பிக்கை அதிகரிக்கும் வீடு, வாழ்க்கை, தொழில் அனைத்தும் முன்னேறும் தந்தலை முருகனின் சாந்தி அருள். அடுத்ததாக எதிர்கால அருள்வாக்கு மற்றும் மனிதனின் மாற்ற பயணம் பற்றிய வீடியோக்கள் வரும்.
கலியுகத்தில் தந்தலை மலையின் முக்கியத்துவம் தான் என்ன? சிவசக்தி குமார சக்திகளின் நினைவு என்ன? உலக சக்தி மயமாக தந்தலை மலையை ஏன் தேர்ந்தெடுத்தனர்? புண்ணியங்களை பெற்றவர்களுக்கு திறக்கும் ஒளிவாயிலின் ரகசியங்கள், யோகிகள் மறைத்து வைத்திருக்கும் அருள் தொட்டி என்ன? மனிதனின் ஆன்ம மாற்ற பயணம், கர்மம் எப்படி சுத்தமாவது, தியான சக்தியின் உச்சநிலை என்ன? ஒளி மனிதனாகும் எதிர்காலம், ரிஷிகளின் மறைந்த கட்டளைகள், சிவனின் இறுதி வரம் தந்தலை மலையில், உலக அமைதி பிறக்கும் தலம், பல யுகங்களாக இருக்கும் தியானத்தலம் தந்தலை மலைத்தலம், தந்தலை முருகன் உலக வழிகாட்டி, ஆன்ம பாதுகாப்புக்கான ஓம் நாதம், வரவிருக்கும் பொன் யுகம், மனித குலத்தின் விழிப்பு, முருகனுடன் ஆன்மா ஒன்றாகும் ரகசியங்கள், தந்தலை மலையின் முடிவிலா சக்தி, உலகம் அழிந்தாலும் நிலைக்கும் தந்தலை முருகன். ஸோ இந்த சொல்லியிருக்க இந்த டாபிக் எல்லாமே நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வரும். ஸோ தந்தலை முருகனை பற்றின முழு அத்தியாயமும் நம்ம சேனலில் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது கண்டிப்பாக யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ மிஸ் பண்ணாமல் தந்தலை முருகன் பற்றின எல்லா டீட்டெயிலும் நம்ம சேனலில் நம்ம தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறோம். எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு தந்தலை மலைக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. தந்தலை முருகனை வணங்குங்க. உண்மையான வேண்டுதலாக இருந்தால் அது மௌனமாக மனசுக்குள்ளேயே வேண்டுனீங்கன்னா சீக்கிரமாக அது நிறைவேறும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது நானும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருப்பேன். ஸோ நீங்களும் அதே இன்ட்ரெஸ்ட்டோடு இதை கேட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி எல்லோரும் பயன்பெற வந்து உதவி பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பை. தேங்க்யூ ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்.